நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி. இப்போ மனிதர்களுடைய அனைத்து கவலைக்கும் மெயின் காரணம் என்னென்னா பயம்தான். இப்போ நீங்கள் அந்த பயம் உணர்ச்சியின் மூலமாக உருவாக்கப்படுது. நான் உணர்ச்சியை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த உணர்ச்சியில் மூலப்பொருளாக கோபம், பயம், கவலைன்னு சொல்லியிருப்பேன். அதனால் அந்த கோபத்துக்குள்ளே இருக்கக்கூடியது இன்னொன்று பயம். இந்த பயம்தான் உங்களை கவலைகளுக்குள்ளே தள்ளிக்கிட்டே போகும். இந்த வாழ்க்கையை உங்களுக்கு வாழ்கிறதுக்கு எது மாதிரி விஷயங்களை செயல்முறையில் அணுகணுங்கிறது தெரியாமல் உங்களுடைய அவசரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை பணம் சம்பாதிக்க போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை கல்வி கூடத்தில் நீங்கள் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்களை நீங்கள் காலேஜுக்கு அனுப்புறதா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரு ஆழ்ந்து சிந்தித்து கவனித்து தெளிவோட ஒரு 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 செயல்பாட்டில் ஒரு ஞானத்தோட அதை ஒரு அமைதியோடு அணுகணும். நீங்கள் இது மாதிரி இல்லாமல், இந்த அமைதி இல்லாமல் அவசரத்தில் எல்லாத்தையும் செய்கிறதுனால தான் உங்களுக்கு பயம் வருது. இந்த பயத்தினுடைய பிரதிபலிப்பு என்ன ஆயிரும் அப்படின்னா கவலையாக மாறிடும். ஐயையோ நம்ம இந்த விஷயங்களை இழந்துட்டோமா அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். நீங்கள் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்கள் குழந்தைய நீங்கள் படிக்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு படிப்புக்கு அனுப்பணும். இப்போ ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எந்த சப்ஜெக்டும் கிடையாது. எடுத்துக்காட்டு சொல்லுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் அவசரம் எதில் வருதுங்கிறத சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான தேவை. உங்கள் குழந்தைங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் படிப்பாங்க. 10ஆம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 11, 12 ஒரு சப்ஜெக்ட் தான் எடுத்துக்கிடணும். அது எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையோடைய லைஃப்பை வளர்க்குறதுக்கு ஒரு 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 கம்பெனியோ இல்லை ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த நேரத்தில். அப்போ 11ஆவது வகுப்பில் ஒரு சப்ஜெக்டை தேடி போகும்போது, இல்லை ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ இல்லை ஒரு பேங்கில் கணக்காளரோ இல்லை ஆடிட்டரோ என்ன வேலைகள்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிங்களோ அந்த வேலைகள் பார்க்கறதுக்கு தகுந்தால ஒரு சப்ஜெக்டை 11ஆவது வகுப்பில் எடுக்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த பள்ளி குழந்தைகளுக்கு பருவத்தில் வளர்ந்து வர்ற அந்த விஷயங்களுக்கு கல்வி வளர்ச்சிக்கு உண்டான ஒரு சப்ஜெக்டு தான் 11ஆவது 12ஆவதும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக உங்கள் கவனம் எதில் இருக்க வேண்டும் என்றால், இதை எடுத்துக்காட்டுக்கு சின்னதாக உங்களுக்கு புரிய வேண்டும் என்று இதை சொல்கிறேன். இதே போல் நீங்கள் எது செஞ்சாலும் இதே மாதிரி கவனமாக செய்வதற்கு இதை ஆழ்ந்து நான் சொல்வதை மிக கவனமோடு கவனித்து கொள்ளுங்கள். அதாவது 10ஆவது கிளாஸ் முடிந்த அந்த மாணவர் 11ஆவது கிளாஸுக்கு போகும் பொழுது அவருக்கு எது மாதிரி திறமைகள் இருக்கிறது, அவங்க எதில் வருவாங்க, எதில் அவங்க ஆசைப்படுறாங்க, இல்லை அவங்களுக்கு அது தெரியுதா, அந்த விவரம் தெரியுதா தெரியலையா, இல்லை நம்ம அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிடணுமா வேண்டாமா, அம்மா அப்பா அதாவது தாய் தந்தையர்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடலாமா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அறிவுகளை நீங்கள் வளர்க்கணும். இங்கே ஒளிபரப்புகிற எல்லா ஒளிபரப்பு நாடகங்களையும் சினிமாக்களையும் உட்காந்து எவ்வளவு நேரம் பார்க்கிங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா ஏதோ ஒரு வழியில் கொண்டு குழந்தைங்களை ஏதோ ஒரு சப்ஜெக்டில் அனுப்பி அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி வரும்போது இந்த பயம்லாம் உருவாகும். அதனால் பயம் வராமல் இருக்கணும் அப்படின்னா உணர்ச்சிகளோடு போகாமல் இந்த தேவையில்லாத ஒளிபரப்புகளெல்லாம் பார்க்காம இந்த நாகரிகத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ என்ன துறைகளுக்கு நம்ம குழந்தை போகலாம், நம்ம குழந்தைய எந்த துறைகளுக்கு அனுப்ப முடியுங்கிற ஒரு மாதிரியான அந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதோ இல்லை அந்த அறிவுகளை சொல்ல கொடுக்கக்கூடிய ஒரு ஒளிபரப்புகளையோ முக்கியமான அதில் ஏதாவது ஒரு புக்ஸில் இருந்தாலோ இல்லை நம்ம நாட்டில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு 10ஆவதிலிருந்து 11ஆவதில் அடி எடுத்து வைக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் கவனமாக அந்த சப்ஜெக்டை எதை கொடுக்கணும்னு ஆழ்ந்து கவனிங்க. அந்த மாதிரி ஆழ்ந்து கவனித்து அந்த குழந்தைக்கு சரியாக புரிஞ்சு ஒரு சப்ஜெக்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மன அமைதியாயிரும், சந்தோஷமாயிரும். ஏன் அப்படின்னா இந்த 11, 12 இந்த சப்ஜெக்ட் முடித்து தான் அவங்களுடைய லைஃபோட வளர்ச்சிக்கு அவங்க ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ
இல்லை ஒரு மெக்கானிக்கலாகவோ, இல்லை அவர் எதுவும் ஆகணுமோ அதை நீங்கள் முதல்லையே 10ஆம் கிளாஸ் படிக்கும்போதே தேர்ந்தெடுத்துடணும். அதை தேர்ந்தெடுத்து குழந்தைங்க கையில் அதை சொல்லி கொடுத்து அந்த சீட்டு கிடைக்கான்னு பார்த்து, அதே மாதிரி அதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், அதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கூலை விட்டுட்டு இன்னொரு ஸ்கூலில் வேறு சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, அந்த ஸ்கூலில் இந்த ஸ்கூலில் இல்லைன்னா அதை விட்டுட்டு இன்னொரு எந்த ஸ்கூலில் இருக்கோ அங்கே கொண்டு போய் சேருங்க. அதில் சோம்பேறிப்படாதீங்க. இல்லைன்னா இருக்கிற ஸ்கூல்லையே இந்த சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோன்னு சொல்கிற அளவுக்கு வந்தீங்கன்னாலும் உங்கள் வாழ்க்கை பயமாக மாறிடும். ஏன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் வளர்ச்சியை கொடுக்க முடியலையோங்கிற அந்த பயம் வந்துடும். அந்த பயம் வந்தோடனே கவலை வந்துடும். ஐயையோ, இவன் படிச்சுட்டு வேலைக்கு போக முடியாமல் இருக்கானே, இந்த சப்ஜெக்டை கொடுத்ததுனால தான் இவனால் வேலைக்கு போக முடியலையா, அப்படி இப்படின்னு உங்களுக்கு கவலை வந்துடும். அதனால் எடுத்துக்காட்டுக்காக சொல்ல தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது எடுத்துக்காட்டில் சொன்னால் இப்போ உங்களுக்கு புரியுமான்னா, உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கையில் 2 விஷயந்தான் கவலை வர்றது. ஒன்று, வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும். 2வது, குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் வளர்ச்சிக்கு வரணும். இந்த 2 பற்றி தான் கவலை இருக்கும் உங்களுக்கு. மீதி எல்லாம் கவலைலாம் ஆட்டோமேட்டிக்காக தன்னால் வந்துக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் வேறு. ஆனால் மொத்தத்தில் மனுஷனுக்கு 2 விஷயந்தான். என்னது? இந்த உலகத்தில் இப்போ லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை அடையிறதுக்கு ஒரு அறிவு கலந்த கல்வி அறிவில் போய் அந்த இடத்த தொடர்றதுக்கு வளர்ச்சியாக ஒன்று வேணும். அதனால தான் இதை எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்லுது. அதனால் புரிஞ்சுக்கோங்க மக்களே. எல்லோரும் தெளிவாக இந்த மாணவர்கள்ட்ட இருந்தே நீங்கள் உங்களுடைய பயத்தை போக்குறதுல நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைகள்கிட்ட இருந்து இதை ஆரம்பிங்க. 10வது கிளாஸ் முடித்த உடனே 11, 12 என்ன சப்ஜெக்ட் எடுக்கணுமோ ஆழ்ந்து கவனித்து, நீங்கள் இந்த மிடில் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும், ரொம்ப கீழே இருக்கிற ஃபேமிலியில், இந்த பணம் செலவழிக்க முடியாத ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை கவனிக்கிறதே இல்லை. பெரிய இப்போ ஓரளவு வசதியாக இருக்கிறவங்க மட்டும்தான் அதை கவனித்து அதுக்குள்ளே அணுகி போய்கிட்டே இருக்காங்க. டாக்டர்னா டாக்டருக்கு, இன்ஜினியர்னா இன்ஜினியருக்கு, மெக்கானிக்ஸ்னா மெக்கானிசத்துக்கு, மைக்ரோ பயாலஜி சிஸ்டம்னா அது இருக்கிறவங்களே அதை யோசித்து அதுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்காங்க. இல்லாதவங்க நீங்கள் இந்த யோசனை தெரியாதனால தான் இன்னும் அந்த ஏழ்மைக்கும் பயத்துக்கும் காரணம். அதை நீங்கள் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட இருந்து ஆரம்பிங்க. உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது. உங்கள் குழந்தையோடைய வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய இடத்துல நீங்கள் 10வது கிளாஸ் முடிஞ்சோடனே 11, 12 நம்ம குழந்தைக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும்னு நீங்கள் ஆணித்தரமாக யோசித்து, தெளிவாக, கவனமாக, அமைதியாக, இறைவனை நினச்சி பக்தியோட இறைவன்கிட்ட வேண்டி உங்களை நீங்கள் அமைதியாக வச்சு, நம்ம குழந்தை எதுக்கு வரணும், அவன் என்ன திறமையில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை சரியாக நீங்களே தேர்ந்தெடுத்து கொடுங்க. அவங்கக்கிட்ட கேட்காதீங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா பிறந்தாங்க, பாலை கொடுத்தீங்க, வளர்த்தீங்க, கொஞ்சம் வளர்ந்தாங்க, 3 வயசில் தூக்கி எல்கேஜி யூகேஜின்னு போட்டு 1, 2, 3ன்னு அடித்து கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க குழந்தைங்கள. அது மாதிரி அடித்து வாழ்கிற வாழ்க்கையே ஆகிப்போச்சு. இங்கே ஒன்று அடித்து சாப்பிட்ற மாதிரி இங்கே கல்வியை அடித்து சாப்பிட்றதுக்கு உண்டான ஸ்பீடு தான் உங்கள்கிட்ட இருக்குது, கவனம் இல்லை. ஸ்பீடில் தான் பயம் வருது. உங்களுடைய என்ன ஸ்பீடு இருக்கோ, எதை அவசரமாக செய்கிறீங்களோ, எதில் உங்கள் கவனம் இல்லாமல் செய்கிறீங்களோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு கவலையாக மாறிடும், பயமாக மாறிடும். பயம்தான் அடுத்ததுக்கு லாஸ்ட்டில் கொடுக்கறது கவலை. அதனால் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 10, 11 உங்கள் குழந்தைய என்ன சப்ஜெக்ட் கொடுக்கணுன்னு அமைதியாக ஆணித்தரமாக சிந்தித்து அந்த சப்ஜெக்டை கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு தேவையான ட்ரைனிங்களையும் கொடுத்து வந்தீங்கன்னா, அவங்க 11, 12 அந்த சப்ஜெக்டில் மிகப்பெரியவர்களாக வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் கொண்டு போட்டிங்கன்னா இன்னும் புரிஞ்சவங்களாக மாறுவாங்க. உங்கள் வாழ்க்கை அமைதி அடையும். நம்ம குழந்தைக்கு தேவையான ஒரு சப்ஜெக்டை கொடுத்துட்டோம், அவங்க இன்னும் இதை படித்து வளர்ச்சியில் நல்லா வந்துடுவாங்க அப்படிங்கிற உங்கள் பயம் இல்லாமல் வாழ்வீங்க. அந்த பயம் கவலை இல்லாமல் உங்களை ஆக்கும். உங்களுடைய கவலையினுடைய அடிப்படையே உங்களோட பயம்தான். பயத்துக்கு முன்னால் இருக்குது அவசரம். அடுத்தது அதுக்கு உள்ள பொறாமையும் இருக்காதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். பொறாமை என்ன? ஐயோ, அடுத்தவங்களை எங்கேயோ சேர்த்துட்டாங்களா, நம்ம எங்கேயாவது ஒன்றில் சேர்த்தாகணுமா, அப்படி அவசரம் பொறாமைப்படக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அதாவது பணத்தை தினமும் சம்பாதிக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, ஓரளவு பணத்தை ஓரளவு பிடிச்சி வச்சுருந்தவங்கனாலும் சரி,
அவங்கள தான் நான் மிடில் ஃபேமிலி, கொஞ்சம் மிடிலுக்கு கொஞ்சம் கீழேன்னு சொல்லுதேன். அதனால் அது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பணத்தை எது மாதிரி சம்பாதிச்சு செயல் பண்ணுதீங்களோ அதுக்கு தகுந்த அளவு உங்கள் குழந்தைகளை வளர்த்து கொண்டு போங்க. நீங்கள் அடைய முடியாத கனவுகளை அவங்கள அடைய வைங்க. உங்கள் கனவுகளை அவங்க கனவுகளாக மாற்றுங்க. ஆனால் அறிவு சொல்லி கொடுக்காதீங்க. அவங்க என்ன படிச்சுட்டு வராங்களோ வரட்டும். ஆனால் 6வது அறிவை பற்றி சொல்லிக் கொடுங்க. பேரறிவை பற்றி சொல்லிக் கொடுங்க. 5 அறிவு மிருக குணம்தான்னு சொல்லிக் கொடுங்க. இது பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கல. அதனால் பயம் இல்லாமல் நீங்கள் வாழணுன்னா, நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் அதில் விழிப்புணர்வோட, ஒரு உணர்வோட, குழந்தைக்கு விஷயம் செய்கிறீங்கன்னா அதை பாசத்தோடு அதை ரெடி பண்ணி அதை அமைதியாக ஆழ்ந்து சிந்திச்சு டைம் எடுத்து இதில் போகலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணினதுக்கப்புறம் முடிவு எடுக்க கற்றுக்கோங்க. நீங்கள் முயற்சினா என்னது? இன்றைக்கி எல்லோரும் எழுதி வச்சுருப்பாங்க, முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினையாக்காது, முயற்சி தெருவினையாக தான் ஆக்கும். ஏன்னா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சாவர வரைக்கும், அது நடக்காது. முயற்சினா என்னது? அந்த ஒரு பொருள் எடுப்பு, அந்த பேனாடு தம்பி, அந்த பேனாடு இந்த பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக காட்டுறேன். இந்த பேனை இந்த கையில் இருக்குது. இதை நான் முயற்சி செய்ய போகிறேன் அப்படின்னா, இதை நான் இப்படி எடுக்கவா, இல்லை இதை இப்படி எடுக்கவா, இல்லை இதை இப்படி எடுக்கவா, இல்லை இதை இப்படி எடுக்கவா? இதுக்கு பேர் தாங்க முயற்சி. முயற்சி நடக்குமாங்க? இதுதான் முயற்சி. இதை இப்படி எடுக்கவா, இப்படி எடுக்கவா? இன்னும் ஏதாவது கையில் பேனா வந்திருக்கா இல்லையா? பேனா வந்திருக்கா கையில்? அப்போ கையில் வராதது என்னது? கையில் வராதது தான் முயற்சி. கையில் வரணும்னா என்ன செய்யணும்? முடிவு எடுக்கணும். எனக்கு இது வேணும். வந்துருச்சா கையில் பேனா? வேணும்னு நினச்சோன்னா வந்துச்சா இல்லையா? அப்போ எல்லோரும் என்ன செய்யணும்? முடிவு எடுக்கணும். நமக்கு எது வேணும்னு சொல்லி வாழ்க்கையில் நம்ம முடிவு எடுக்க கற்றுக்கணும். அந்த முடிவை நீங்கள் சரியாக எடுத்து உங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்வோட, உணர்வோட, உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து அமைதியாக கவனித்து ஆழ்ந்து சிந்திச்சு அதில் மெதுவாக போய் அவசரம் இல்லாமல் சேர்த்துக்கிடணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுதேன். சிலவங்க பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களை சேர்க்கறதுக்கு லீவு விட்டால் கடைசி டேட்டில் போய் எல்லாத்துட்டையும் சீட்டு சேர்க்கறதுனால தான் அவசரமாக சேர்க்க வேண்டியது இருக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூலு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாட்களுக்கு முன்னாலேயே நீங்கள் வேலை செய்யணும். காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாலேயே நீங்கள் வேலை செய்யணும். நீங்கள் எல்லாம் லீவில் 30 நாள் லீவ் விட்டால் 30 நாளும் ஊர் சுற்றிட்டு அந்த கடைசி நாள் ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது இங்கே சீட்டு கிடைக்கா, அங்கே சீட்டு கிடைக்கா, இங்கே கிடைக்கா, அங்கே கிடைக்கான்னு பருதா வச்சுட்டு அலையிறீங்க. இதெல்லாம் ஏன்? உங்களோட கவனக்குறைவு, உங்களுடைய அறியாமை. எங்கேயாவது லீவு விட்டாச்சுன்னா எங்கேயாவது ஊர் சுற்றணும், எங்கேயாவது ஹோட்டலில் போய் சாப்பிடணும். உங்கள் அறிவுலாம் இது மாதிரி தான் இருக்குது. என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கை, அப்படியே போகுது. அது பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லலை. காலேஜுக்கு போகிறதா இருந்தாலும், ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும், வேலைக்கு போகிறதா இருந்தாலும், எதுக்கு செய்கிறதா இருந்தாலும் ஆழ்ந்து சிந்தித்து கவனித்து ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடியே அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா அது உங்களுடைய நிகழ்காலத்தை இறந்த காலமாக மாற்றாதீங்க. நிகழ்காலத்தில் என்ன செய்யணுமோ அதை கவனமாக செய்யுங்க. நிகழ்காலத்தில் என்ன வேணுமோ அதை கவனமாக செஞ்சிட்டிங்கன்னா இறந்த காலத்தை நோக்கி என்ன வராது? கவலை வராது, பயம் வராது. எதிர்காலத்தை நோக்கியும் பயம் வராது, கவலை வராது. ஏன்னா நிகழ்காலம்தான் உங்கள் லைஃபு. அதனால் நிகழ்காலத்தில் சரியான வேலைகளை நீங்கள் கவனமாக, இந்த ஊர் சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் அதுக்கும் முன்னாடியே எல்லா பக்கமும் போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அதுக்கு என்ன வேணும்னு பார்த்து கொஞ்சம் ஆணித்தரமாக கவனமாக போனீங்கன்னா அந்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் தொட முடியும். அதில் உங்களுக்கு கவலை வராமல் இருக்கும். இதே மாதிரி உங்கள் தொழிலனாலும் சரி, நீங்கள் எதுலலாம் கவலை அடைகிறீங்களோ அதிலலாம் நீங்கள் லேட்டாக போகிறீங்கன்னு அர்த்தம். அதில் அதிகமான அவசரம் இருக்குதுன்னு அர்த்தம், அதிகமான பொறாமை இருக்குதுன்னு அர்த்தம்.
அதிகமான கோபம், அதிகமான கோபம் இருக்குன்னு அர்த்தம். அதனால் கவனிச்சுக்கோங்க. உணர்ச்சியில் இருக்கக்கூடியதை நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அந்த 5 அறிவுகளோடு சேர்த்து வேலை செஞ்சுக்கிட்டே வர வர உங்கள் வாழ்க்கையே பயமாகவும் கவலைக்குண்டானதாகவும் கோபக்குண்டானதாகவும் மாறி முழுமையாக சக்தியை இழந்தவனாக மாறிடுவீங்க. ஒன்றுமே இல்லை போலுக்கு, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது போலுக்குங்கிற மாதிரி ஒரு மனிதனாக மாறிடுவீங்க. அதனால் அது மாதிரி எதுவும் செய்யாதீங்க. இந்த காலத்தில் நமக்கு தேவை என்ன அப்படின்னா, ரொம்ப மிகவும் விழிப்புணர்வு. அறியாமையிலேருந்து வெளியே வாங்க. சயின்ஸை எது மாதிரி பார்க்கணுன்னு பாருங்கள். இறைவெளியை எப்படி பார்க்கணுன்னு பாருங்கள். ஃபேமிலியில் இருக்கிற குடும்பங்களை எப்படி பார்க்கணுன்னு பாருங்கள். பொதுவான சமூகங்கள் நம்ம நாடில் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். இது மாதிரி மொத்தமாக பார்த்துட்டு அதை ஆழ்ந்து கவனித்து சிந்தித்து என்ன நாகரிகம் என்ன நடக்குது, என்ன நமக்கு வேணுங்கிறத பார்த்து சிந்தித்து ஆராய்ஞ்சு அமைதியாக அதுக்குள்ளே நுழைங்க. இந்த கோபம், பயம், கவலைலாம் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் அவ்வளோ பேரும் இறைவனோட பிள்ளைங்க. நீங்கள் எதையாவது நினச்சி பயந்துக்கிட்டு, கோபப்பட்டுக்கிட்டு, கவலையாகிக்கிட்டே இங்கே இருக்கிறதுக்காக உங்களை இறைவன் இங்கே அனுப்பலை. நீங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து ரொம்ப இன்பமாக வாழ்ந்து, சுகமாக வாழ்ந்து முடித்து இறைவன்கிட்ட முத்தி அடைகிறதுக்கு தான் இங்கே இந்த வாழ்க்கை. அதனால் எல்லாத்தையும் நம்ம அழகாக செஞ்சு முடிக்கணும். இதுதான் நம்ம வேலை. இதுதான் நம்ம வேலை. அதனால் பயத்தையும் கோபத்தையும் கவலையையும் வராத அளவுக்கு பார்த்து இன்பமாக வாழ கற்றுக்கோங்க. நமஸ்காரம். ஆயுஷ்மான் பவா.